நமக்கு தெரிஞ்ச ஒரு நபர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்திருப்பாங்க. அவங்ககிட்ட சடனாக ஒரு மாற்றம் இருக்கும். ஒரு கலகலப்பு இருக்காது, டயர்டாகவே இருப்பாங்க, எதிரையும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அவங்களுக்கு, சோர்வாக இருப்பாங்க. அவங்க நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கலாம், இல்லை நண்பராக இருக்கலாம், இல்லை தெரிஞ்சவங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி நபர் நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தாருப்பா, இவருக்கு என்னப்பா ஆயிடுச்சு அப்படி நம்மளே பேசிக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தாருன்னா அவரை கொஞ்சம் ஸ்பெஷலாக கவனிங்க. அவருக்கு ஏதோ பிரச்சனை, எஸ்பெஷலி அவருக்கு மனநல பிரச்சனை, அதாவது மனநலம் பைத்தியம் அப்படிங்கிறது இல்லை, மனசு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருந்துட்டு இருக்காரு, அதில் அவர் உழந்துட்டே இருக்கிறாங்க, அதை முடிவு பண்ணுங்க. இந்த மாதிரி நபர்கள் யாராக இருந்தால் அவங்கள முதல்ல ஆதரிங்க, அரவணைச்சு அவங்களுக்கு நல்ல வார்த்தையில் சொல்லுங்க, அவங்களுக்கு ஆறுதல் கூறுங்க. அதுலேயும் அவர் சரியாகலை அப்படின்னா ஒரு கவுன்சிலிங் சென்டருக்கு அவர் கூட்டு போங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருமே அவருக்கு ஏதோ பிரச்சனை கொடுத்துருது அப்படின்னு நேர விபூதி அடிக்கிறாங்க, தர்காவுக்கு கூட்டு போகிறாங்க. இதெல்லாம் செய்யாதீங்க. மனநல மருத்துவத்தையோ மனநல ஆலோசகர்கிட்டயோ கூட்டு போய் அவருக்கு உரிய ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுங்க. அப்படியே நம்ம கவனிக்காம விட்டோம்னா அது அவரே அதிலே உடனே ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டு வேற ஏதாவது ஸ்டேஜுக்கு போகிற